ஏன்னா ஒரு முறை நம்ம ஓதுனா குரானில் 1/3 பகுதி இல்லையா? அப்ப 3 முறை ஓதும்போது குரானை முடிச்சதற்கான பலனை அல்லாஹ் நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ் டெய்லியுமே. அது மட்டும் இல்லாம சூரா அல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள் அந்த ஆயத்தை நம்ம ரெகுலரா ஓதுவோம். டெய்லியும் நம்மளால முடிஞ்ச அளவு சதக்கா செய்வோம். ரொம்ப கொஞ்சமாக இருந்தாலும் நமக்கு எந்த அளவு முடியுமோ அதை ரெகுலரா 10 நாளுமே செய்வோம். சோ இப்போ ஒரு 10 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா 10,000 மடங்கு விட இன்னும் அதிகமா எந்த அளவு நன்மையாக இருக்குமோ அந்த அளவு நமக்கு மாற்றி அல்லாஹ் தருவான். அதுக்கப்புறமா அடிமையை விடுதலை செய்யணும். எப்படி அடிமையை விடுதலை செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை 100 தடவை யார் ஓதுறாங்களோ அவங்க 10 அடிமைகளை விடுதலை செய்வதற்கான பலனை அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சோ அதே மாதிரி அல்லாஹை புகழ்றது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது, பாவ மன்னிப்பு கேட்கறது, இந்த 3லயுமே எப்பவுமே எங்கேஜா இருக்கும். என்ன வேலையை நம்ம பார்த்துட்டே இருந்தாலும் அல்லாஹுடைய நினைப்புல அதிகமா இருக்கும். நிச்சயமா இந்த லைலத்துல் கத்ரை அடையறதுக்கான பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவான்.